சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல, அந்த பையன் சொன்ன அஞ்சலோட ஹஸ்பண்டே நீங்க தான். அது தெரியாம நீங்க பரவசமாயிட்டு இருக்கீங்க. அதே ரெஸ்டாரண்ட்ல தான் நீங்களும் இருந்தீங்களா? ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே மகேஷ். நான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணியிருந்தா நீங்களாவது அவரை பிடிச்சிருக்கலாம்ல. அப்ப என் பக்கத்திலே இருந்திருப்பான். ஆனா எனக்கு தெரியாம போச்சே. நீங்க மட்டும் ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தா அவன் செம்மையா மாட்டி இருந்திருப்பான். கால் பண்ணிருந்தா குடும்பத்தோட நாங்க தான் மாட்டிருப்போம் மாப்பிள்ள. நல்ல வேளை அப்படி நடக்கல. அந்த பொறுக்கி மட்டும் என் கையில கிடைச்சிருந்தானா? சார், அவரை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது. என்னங்க நீங்க? உங்களை வேணான தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சார், இல்ல சார். அவர் என் கூட வாழாம வேணா இருக்கலாம். ஆனா அவர் தப்பான ஆளெல்லாம் கிடையாது சார். ரொம்ப நல்லவர் தான் சார். அஞ்சலி, ஒரு பொண்டாட்டியா உன் புருஷனை நீ இன்னும் விட்டு கொடுக்காம பேசுறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு உன் மேல கோவம் தான் வருது. எப்படி அவனால உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை விட்டுட்டு வேற ஒருத்தியோட சுத்தறதுக்கு மனசு வருது? பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட சுத்தரவெல்லாம் ஒரு நல்ல ஆம்பளையா? அவன்லாம் மனுஷன் அஞ்சலி. என் கையில மட்டும் கிடைக்கட்டும், அவனுக்கு இருக்கு. மேடம், நான் இப்பவும் சொல்றேன், அவர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. அவரு ரொம்ப நல்லவர். நீங்க அவரை பத்தி இப்படி பேசுறதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல மேடம். சாரிம்மா, ஐம் வெரி சாரிம்மா. நீ எப்பவும் போல ஃபோன் பண்ற நினைச்சு நான் அப்படி பண்ணிட்டேம்மா. இங்க நடந்ததெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும்? போனை எடுத்து என்ன பேச விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும். என்னதான் நீ பேசவே விடலையே. நீ மட்டும் பேசிட்டு படக்குன்னு கட் பண்ற, மறுபடியும் எடுக்கிற, மறுபடியும் கட் பண்ற. கடைசியில சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்ட. இப்ப வந்து சாரி பூரின்னுட்டு இருக்கேன். இல்லம்மா, இங்க இப்படிலாம் நடந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கணும்டி. ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்குங்கிற சூழ்நிலையில தான் இப்ப நாம இருக்கிறோம். நான் அத்தனை தடவை போன் பண்றேன்னா எதுக்காக அம்மா இத்தனை வாட்டி போன் பண்றாங்கறத யோசிக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அது கூடவா தெரியாது? ஷோ, எனக்கு பொண்ணா வந்து பிறந்துட்டு நீ இப்படி இருக்கிறேடி. நாளா எள்ளுன்னா எண்ணெயா நிக்கிறவன், பேனை பெருமாளாக்குறவன். எனக்கு போய் இப்படி வந்து பிறந்திருக்கிறேடி. உன்ன சொல்லி என்ன புண்ணியம்? உங்க அப்பா கூட சேர்ந்து உனக்கும் புத்தி வேலை செய்யாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.